வேணேக்கா இப்போ என்னை திட்டிக்கிட்டே தானே நீங்கள் வேலை செய்றீங்க. ஆமாம் ஆமாம். எதனாலன்னா என்னை பற்றி அதில் போடுறீங்களே வீடியோவில். சரி நான் பேசுனதெல்லாம் வீடியோ போடுறீங்களே. சரி அதனால நீங்கள் பண்ணுறது தானே நான் சொல்கிறேன். சரி இப்போ இன்றைக்கி வந்து எப்பயுமே வந்து 4 பாத்திரம் தான் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து குண்டா நிறைய பாத்திரம் இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னா இவ்வளோ போட்டு வச்சுருக்கான்னு திட்டுறீங்க தானே என்ன? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இன்னொரு இந்த ஒரு பொண்ணு தான் ஏன் தான் இவ்வளோ பாத்திரம் அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி என்னதான் செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டா, அது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா இல்லை வந்து சேடாக இருக்குமா தெரியல. நாளைக்கு நான் வந்து வேலை விஷயமா திருச்சி போனாலும் போவேன். நான் போயிட்டேன்னா உங்களுக்கு வந்து சமைச்சிருக்க மாட்டேன், பாத்திரம் கழுவுற வேலைலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் தான் நாளைக்கு வீட்டில் பூஜை பண்ணணும். எப்படி? அப்படியா? ஆமாம். இப்போ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு சந்தோஷமான நியூஸா இல்லை வருத்தமான நியூஸா? சந்தோஷமான நியூஸ். அப்போ இவன் எதுக்கு இங்கே இருக்கானோ உங்களுக்கு டெய்லியும் இருக்கு. ரைட்டு. என்கிட்ட வந்து கமெண்ட்ல இந்த மெய்டை மாற்றிருங்கன்னு சொல்லி போட்டிருக்கான் ஒருத்தவன். அவங்ககிட்ட கூட ஷீஸ் வந்து என் ஃப்ரெண்டு, அதனால் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் உங்களை விட்டு கொடுக்காம பேசினேன். ஆனால் நீங்கள் நான் ஊருக்கு போனால் சந்தோஷம்னு சொல்லி என் மனசை உடச்சிட்டீங்கக்கா. அப்படியா? அப்படியே தான்.